ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. கோட்டையை பிடிக்கப் போவது யார்? அதிமுகவா திமுகவா? இரண்டு கூட்டணிகள் போட்டியிடுகின்றன. யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஸ்ரீ டிவி நடத்தியிருக்கிறது. முதற்கட்ட கள ஆய்வு நம்ம எடுத்து அதோடைய முடிவுகளை எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த முறை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம். இங்கு கள ஆய்வு செய்தவர் அருணாச்சலம். ஏற்கனவே முதற்கட்ட கள ஆய்வில் இங்கு அதிமுக முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னார். இங்கு போட்டியிடுவது திமுகவுடைய கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சியுடைய அப்துல் சமது போட்டியிடுகிறார். வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாலே இங்கே கள ஆய்வு செய்திருந்தோம். ஆனால் மீண்டும் அவர் தான் போட்டி போடுவார் அப்படின்னு தெரிஞ்சுதான் கள ஆய்வும் நடந்தது. பிரச்சாரத்தின் போது அவர் மீது என்னென்ன பிரச்சனையெல்லாம் அருணாச்சலம் சொன்னாரோ அது பிரச்சாரத்தின் போதே வெளிப்பட்டதெல்லாம் பார்க்குறோம். பல ஊரில் அவரை உள்ள உடலை சில இடங்களில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம். முதல்ல இவர் தான் திருப்பரங்குன்றத்தில் மாமிச உணவு சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த இதெல்லாம் பார்த்தாருன்னா அந்த ஊர் மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்த வீடியோக்கள்லாம் வந்ததுன்னு பார்த்தோம். ஆனாலும் திமுக கூட்டணிகளுக்கு நேருலாம் திரும்ப அங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இது ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட அருணாச்சலம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். முதற்கட்ட கள ஆய்வில் நீங்கள் என்ன சொன்னீங்க? PL விஜயகுமார் அதிமுக அவங்களுக்கு தான் முன்னிலை அப்படின்னு சொன்னீங்க. அப்துல் சமது மீது அந்த மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் அதே கருத்தில் இருக்கீங்களா? இல்லை KN நேரு போன்றவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணி எல்லாம் சரி கட்டிட்டாங்க, திமுக தான் மனிதநேய மக்கள் கட்சி, அப்துல் சமது தான் மீண்டும் வெற்றி பெறுவார் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மாத்திக்க போறீங்களா? இல்ல சார், நிச்சயமாக மணப்பாறை தொகுதியை பொறுத்தவரை அதிமுக அரசு வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்க இஸ்லாமியர்களே பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வாக்களிக்கிற இஸ்லாமியர்களே இந்த டைம் மாத்தி தாவேகாவுக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளும் இல்ல மற்றவைக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவான எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச இந்த மணப்பாறை தொகுதியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஒரு திமுகவோட வெறுப்பு கொடுத்த தொகுதி பாத்தீங்கன்னா மணப்பாறை தான் சார். இங்க இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியான பார்த்தோம்னா திமுக தொண்டர்களே ஒரு வெறுத்த ஒரு தொகுதியாவே பார்க்கப்படுது சார். ஏன்னா வேட்பாளர்களை வெளியே தள்ளினதா இருக்கட்டும், அங்க இருக்க திமுக தொண்டர்களே மதிக்காததா இருக்கட்டும், பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா மணப்பாறையில ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்திருக்கு சார். அந்த நோக்கில பாத்தீங்கன்னா அங்க இருக்க இஸ்லாமியர்கள் திமுக காரங்களே பாத்தீங்கன்னா மாற்றி ஒரு வாக்களிப்பதற்கான ஒரு எண்ணங்கள் தோண்டி இருக்கு சார். அந்த அளவுக்கான ஒரு வெறுப்பு இருக்கு. இரண்டாவது பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஊராளி கவுண்ட சமுதாயமா இருக்கட்டும், பல சமுதாயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறதுனால தாவேக்காவுக்கும் வாக்களித்திருக்காங்க, அதிமுகவுக்கும் வாக்களித்திருக்காங்க. திமுகவுக்கு சற்று குறைவான வாக்கு வித்தியாசம் தான் சார் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ உங்களை பொறுத்தளவு இங்கே தாவேக்கா, ஏன்னா இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையும் கூட அது எடுக்குது அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவு சதவீதம் தாவேக்காவுடைய வாக்கு இங்க வரும் சதவீதத்துல? தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் சார் பாத்தீங்கன்னா இரண்டாவது இடமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா திமுக மேல அதிருப்தி இருக்காங்க. தாவேக்கா விட ஒரு 3000 வாக்கு வித்தியாசம் தான் அதிகமா வாங்குவாங்க. இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா முதல் இடத்துல அதிமுக வந்துடும், இரண்டாவது இடத்துல வரக்கூடிய திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் வித்தியாசமே ஒரு 3000 வாக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறீங்க. அந்த அளவுக்கு தாவேக்காவுடைய வாக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறீங்க. கிடைக்கும் சார், கண்டிப்பா. ஒரு 1000 வாக்கு, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 1000 வாக்குகள் 3000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் சார் திமுக வாக்குகள் வாங்குவாங்க. சோ மணப்பாறையை பொறுத்தளவு அதிமுக தான் வெற்றி பெற போகிறது. உறுதியா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. திருச்சி மாவட்டம், அதே மாதிரி பாராளுமன்றம்னு பார்த்தீங்கன்னா கரூர் பாராளுமன்றத்தில் வரக்கூடிய மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை குறித்து தான் பார்த்தோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. இங்கே மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த அப்துல் சமது பிரச்சாரத்தின் போதே அவர் மீது பெரிய அளவு எதிர்ப்பு இருந்தது. நம்ம என்னெல்லாம் முதற்கட்ட கலாய்வில் சொன்னோமோ அதெல்லாம் பிரதிபலித்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம், நிற்கிறது ஒரு அடிப்படைவாத இஸ்லாமியர் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே இவர் மீது கொஞ்சம் வெறுப்பில் இருக்கிறாங்க. அந்த வாக்குகளே சரி அதிமுகவுக்கு போட முடியாது, பாஜக கூட இருக்குது அப்படிங்கிறதுனால அதை தாவேக்காவுக்கு போடு அப்படிங்கிறது மாதிரி அவங்க மாற்றி போட்டிருக்காங்க. மற்ற முக்கியமான சமுதாயங்கள், வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சமுதாயங்கள் எல்லாம் அதிமுகவிற்கு வாக்களிச்சிருக்காங்க. திமுகவில் இருக்கிறவங்களே பாதி பேர் அப்துல் சமது மீது ஒரு அதிருப்தியிலையும் கோபத்திலையும் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால எளிதாக இங்கே அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொன்னால் கூட, இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் இருக்கிற மூன்றாவது இடத்துல வரக்கூடிய தாவேக்காவுக்கும் வித்தியாசமே ஒரு 1000-2000
வாக்குகள் தான் இருக்கும். அந்த அளவிற்கு தாவேக்கா இங்கே பெரிய அளவிலே வாக்குகளை வாங்கும் அப்படிங்கிறது ஸ்ரீடியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மணப்பாறை அதிமுக வசம் அப்படிங்கிறது தான் முடிவாக இருக்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.